ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா, அ ஒரு எப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா படிப்பாரு. எல்லாம் ஃபைன். அவரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நல்லா படிச்சுட்டு, முடிச்சுட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி வந்து மனசுல எழுந்துச்சு. ஓகே. மிக முக்கியமான கேள்வி மனசுல எழுந்துருச்சு. என்ன கேள்வின்னா, கடவுள் எங்க இருக்கார்? ம். சச் எ கிரேட் கொஸ்டின் இல்லையா? கடவுள் எங்க இருக்கார்? அப்படின்ற ஒரு கேள்வி. பார்க்கணும். கடவுள் இது எங்க இருக்காரு? இருந்தா பார்க்கணும். அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. ரைட். அவர் என்ன பண்ணாரு? அவருடைய 23வது வயசுல பயணத்த ஸ்டார்ட் பண்றாரு. கடவுள தேடுறதுக்கு. ஓகே. அவரு ஸ்டார்ட் பண்ணி போறாரு. உங்களுக்கு தான் தெரியுமே. கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்கறதுக்கு முதல்ல எங்க போய் கேட்பாங்க? கோவில்ல போய் கேட்டாரு. கடவுள் எங்க இருக்காருன்னா, அவங்கலாம் சிலைய காட்டுனாங்க. அங்க இருக்கக்கூடிய விக்கிரகம்னு தான் நம்ம சொல்லுவோம். சிலைன்னு சொல்லக்கூடாது. ஓகே. சிலைன்னா வந்து கொஞ்சம் அந்த புனிதம் கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். ஓகே. விக்கிரகம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு அதுக்கு எனர்ஜி ஏத்தி வச்சிருப்பாங்க. ஓகே. அதான் இம்பார்ட்டன்ட். தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிலை அண்ட் விக்கிரகம். அ அதான் ஸ்டாச்சுக்கும், ஐடலுக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஸ்டாச்சுன்னா சிலை, ஐடல், ஐடிஓஎல். ஐடல் அப்படின்னா விக்கிரகம். அதுக்கு ஒரு புனிதத்தன்மை இருக்கும். அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இதான் அப்படின்னாங்க. எங்க கடவுள் பேச சொல்லுங்கன்னா, எங்க கடவுள் பேசுவார் போயிட்டு? பேசல. சரி இந்த மாரி எவ்வளவோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. எங்கேயுமே யாராலயுமே கடவுள காட்ட முடியல. அங்கருந்து இவரு நெக்ஸ்ட் வந்து படையெடுத்தாரு. ஐ மீன் இவரு சர்ச்சுக்கு போனாரு. அங்க கடவுள காட்டுங்கன்னா, அவங்க எல்லாம் ஜீசஸ காட்டுனாங்க. அங்க ஜீசஸ பேச சொல்லுங்கன்னா, இங்க ஜீசஸ் பேச போறாரு. இங்க கிருஷ்ணர் பேசலன்னா, அங்க ஜீசஸும் பேச மாட்டாரு. ரைட்டா? சரி. அப்புறம் வந்து ஓகே. அங்க முடிஞ்சது. அங்கேயும் வந்து நீங்க வேஸ்ட்ன்ட்டாரு. வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேஸ்ட்ன்னு சொல்றது தான் இவருக்கு வேலை. அதுக்கு அடுத்தது மாஸ்க், மசூதிக்கு போனார். போயிட்டு காட்டுங்கன்னா, இல்ல எங்களுது வந்து கான்செப்ட்டே என்னன்னா, ஃபார்ம்லெஸ் ஸ்டேட். உருவம் இல்லாம இருக்கிறவர் தான் கடவுள்னு அவங்க சொல்றாங்க. ஓ! அப்படியா? நீங்க இன்னும் முட்டா பசங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவரு அகெயின் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சரி, இப்ப அடுத்து இருக்கவே இருக்கிறாங்க முனிவர்கள். அ இவங்ககிட்ட போறாரு. முனிவர்கள் கிட்ட போயிட்டு, சொல்லுங்க அப்படின்னா, முனிவர்கள் என்ன சொல்லுவாங்க? அதோ அவங்களுக்கு முடிஞ்சது அவங்க சொன்னாங்க. ரிக்வேதம் இப்படி சொல்லுது, யஜுர்வேதம் இப்படி சொல்லுது, சாமவேதம் இப்படி சொல்லுது, அதர்வண வேதம் இப்படி சொல்லுது, அ உபநிடதங்கள் இப்படி சொல்லுது. அதுல வந்து இந்த இப்படி அது அப்படிங்க. வாய் மூடு. கடவுள் எங்க? அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இங்கேயும் வந்து ஒண்ணும் சரிப்பட்டு வரல. வேஸ்ட் ஃபெலோஸ் அப்படின்ட்டார் அவங்களையுமே. யூ ஆர் வேஸ்ட் பீப்பிள். நெக்ஸ்ட் அங்க இருந்து அப்படியே போறாரு. போயிட்டு பாதிரியார்கள், இமாம்கள். பாதிரியார்கள் உங்களுக்கு தெரியும். இமாம்கள் உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் மீட் பண்றாரு. எல்லாருமே வேஸ்ட் ஃபெலோஸ், வேஸ்ட் ஃபெலோஸ். சரி கடைசிக்கு வந்து இவர் வந்து யோசனை பண்றாரு. இல்லடா இது வந்து அறிவியல் பூர்வமா நம்ம வந்து அணுகணும் விஷயத்த. அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கடவுளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போறாரு. போயிட்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டில வந்து ஒர்க் பண்ற ப்ரொஃபசர்ஸ மீட் பண்றாரு. மீட் பண்ணி கேட்கிறாரு. வேர் இஸ் காட் அப்படின்னு. அவங்க எல்லாம் கடவுளே இல்லைன்றாங்க. அப்படியா? அங்க ஒரு கேள்வி கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு? இந்த பிரபஞ்சம் எப்படி வந்துச்சு? ஒண்ணுமே இல்லாத பிரபஞ்சம் வந்துருமா? ஆனா சோர்ஸ் ஆஃப் அதாவது நம்ம வீட்ல சப்பாத்தி பண்ணியிருக்கிறோம்னா, சப்பாத்தி பண்ணவங்க ஒருத்தங்க இருக்கணும்ல. சப்பாத்தி தானா வந்துருமா? நல்லா யோசனை பண்ணுங்க சார். நான் உங்ககிட்ட கேட்கிறேன்.
இப்ப நம்ம வீட்டுல வந்து ஏதோ ஒண்ணு எதா இருந்தாலும் சரி. இப்ப நான் உட்கார்ந்துருக்கிறேன். நான் சும்மா வந்துருவேனா? எங்க அப்பா, எங்க அம்மா தான் எனக்கு சோர்ஸ். ரைட். எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுடைய அப்பா, அம்மா சோர்ஸ். எங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுடைய அப்பா, அம்மா சோர்ஸ். இந்த மாரி சோர்ஸ் இல்லாம எதுவும் நடக்காது. ரைட். அப்ப வந்து, "ஏய் சயின்டிஸ்ட் யூ ஆர் வேஸ்ட் ஃபெல்லோஸ்." என்ன அறிவில்லாம பேசுறீங்க? சி when there is a creation, there should be a creator. ஓகே. ஒரு 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 ஒண்ணு இருக்குதுன்னா, அதுக்கு கிரியேட் பண்ண ஆள் இருக்கணும்பா. அதெல்லாம் பேசாதீங்க. கடவுள காட்டுங்க. அங்கேயும் வந்து சயின்டிஸ்ட் வேஸ்ட் இவருக்கு. ஓகே. சயின்டிஸ்ட் கூட வேஸ்ட். இவரு எங்க தான் போறாரு? அப்படியே போறாரு, 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 போறாரு. கன்னா பின்னான்னு நெறைய மாங்க்ஸ பார்க்குறாரு. நெறைய எல்லாரையுமே பார்க்குறாரு, பார்க்குறாரு, பார்க்குறாரு. 23 வயசுல ஸ்டார்ட் ஆன அந்த பயணமானது போய்க்கிட்டே இருக்கு. எங்கேயுமே நிக்க முடியல. ம். அங்க போறாரு, இங்க போறாரு, இங்க போறாரு, இங்க போறாரு. எதுவுமே நடக்கல. எங்கேயுமே அந்த 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 தேடல் அப்படின்றது நிக்கவே இல்ல. சரி இதெல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து ஒண்ணு பண்றாரு. ஓகே நம்ம வந்து வேட்டிக்கன் சிட்டி போலாம். ஓகே. வேட்டிக்கன் சிட்டி போனா, அங்க வந்து உங்களுக்கு எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியாது. வேட்டிக்கன் சிட்டில வேக்யூம் ரூம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. வேக்யூம் ரூம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வேட்டிக்கன் சிட்டில. வேக்யூம்னா என்ன? காத்து கூட இருக்காது உள்ள. ஃபைன். தேர் இஸ் நோ ஈவன் ஏர். அந்த வேக்யூம் ரூம்ல வந்து இந்த கெலீலியோ இப்படிப்பட்ட பெரிய பெரிய மக்கள் எழுதின சில முக்கியமான விஷயங்கள் அங்க வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப கூட இருக்கு. உங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கலைநயத்தோட அத வந்து ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸ் அப்படின்ற ஒரு படத்துல சூப்பரா சொல்லியிருப்பாங்க அத பத்தி. ஏஞ்சல்ஸ் அண்ட் டெமன்ஸ் யூடியூப்ல அந்த படம் இருக்கு. வாய்ப்பு இருந்தா வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. சில படங்கள் எல்லாம் இருக்கு. லூசி அப்படின்னு ஒரு படம் இருக்கு. LUCY லூசி. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா விருப்பம் இருக்கிறவங்க நோட் பண்ணிட்டு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன். சும்மா நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பந்தா பண்றதுக்கு இல்லை. ஸோ லூசி அப்படின்ற ஒரு அருமையான ஒரு படம் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பேசஞ்சர்ஸ்னு ஒரு படம் இருக்கு. சூப்பர் படம். த பேசஞ்சர்ஸ்னு இருக்கும் அந்த படம். நல்லா இருக்கும். There are so many movies like this. நம்ம சொல்லிட்டே போலாம். பட் இது இன்னொன்னு சூப்பரான மூவி வந்து காஸ்ட் அவே அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. CAST காஸ்ட். காஸ்ட்னு சொல்ற அந்த ஜாதி அது இல்ல. CAST காஸ்ட். காஸ்ட் அவே அப்படின்னு ஒரு மூவி இருக்கு. ஒருத்தர் போய் ஐலாண்ட்ல மாட்டிடுவார் சார். அந்த ஐலாண்ட்ல வந்து யாருக்குமே யார் அவருக்கு வந்து யாரும் துணை இருக்க மாட்டாங்க. அவர் எப்படி வந்து அந்த ஐலாண்ட்ல தனியா வாழ்றாருன்றது தான் அந்த கதை. காஸ்ட் அவே சூப்பர் படம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா லீடர்ஸ் வந்து இந்த மாதிரி படங்கள் பார்க்கணுன்றதுனால தான். பார்த்தா தான் நமக்கு வந்து விஷயங்கள் தெரியும். ஓகே. ஸோ இவர் வந்து போறாரு. எல்லாமே எல்லாருமே பார்க்குறாரு, செய்றாரு. கடைசிக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவரு இந்த ஏஜ் ஆயிட்டே இருக்கு. 23 வயசுல ஸ்டார்ட் பண்ண அந்த பயணமானது இட்ஸ் கோயிங், கோயிங், கோயிங் அண்ட் கோயிங். என்ன பண்றதுன்றது ஒண்ணும் தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவரு எல்லா பல்கலைக்கழகங்களும் ஏறி இறங்குறாரு. அந்த வேக்யூம் ரூம் அங்கேயும் போனா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அங்க போறாரு கடைசிக்கு. வேட்டிகன் சிட்டிக்கு போறாரு. அங்க போனா அங்க வேக்யூம் ரூம்ல வந்து சில யாரையும் அங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா, கெலீலியோ போன்ற மக்கள் வந்து என்ன எதிர்காலத்துல நடக்கும்னு இப்பயே எழுதி வச்சிருக்கிறதெல்லாம் அங்க இருக்கு. சரி நீங்க வந்து கிறிஸ்டியானிட்டிய சாதாரணமா நினைக்க முடியாது. கிறிஸ்டியானிட்டியும் செமையான ஒரு ரிலிஜன் தான். ஓகே. அதுல வந்து எழுதி தான் வச்சிருக்காங்க. அத வந்து வெளியில விட்டா என்ன இப்போ செப்டம்பர் 11 2001 ட்வின் டவர்ஸ் அட்டாக் பண்ணுவாரு ஒசாமா பின் லாடன் ஏற்கனவே எழுதி வச்சிருக்காங்க. யாரு? கெலீலியோ எழுதி வச்சிருக்காரு. அது அப்புறம் எடுத்து பார்த்தா அது இருக்கு. ஓகே. ஸோ கெலீலியோ ஒரு பெரிய ஒரு ஒரு இதுதான். பெரிய மனுஷன் தான். ஓகே. ஸோ இது போல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு பெரிய சித்தர். இது நெறைய பேருக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரியாலிட்டி அதான். மிகப்பெரிய ஒரு சித்தர் அவர். அங்க போய் பார்க்குறாரு. அந்த வேக்யூம் ரூம்ல வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி உள்ள போயிடுறாரு. உள்ள போய் தேடி பார்க்குறாரு. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து திருப்தி இல்ல. ஏன்னா, நடக்கும்னு எழுதியிருக்கிறாங்க. அது எப்படி நடக்கும்?
ஒரு கிளாரிட்டி இல்ல. சரி போடான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நீங்களும் வேஸ்ட்டுன்னு வந்துடுறாரு. பார்த்தவங்கலாம் வேஸ்ட், 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 வேஸ்ட். 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷமே ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. வந்துட்டு 33 இயர்ஸ் ஆகுது இவருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியல. இவர் வந்து என்னன்னா, இவர் கடவுள் பார்க்கணும். ஹி வாண்ட்ஸ் டூ சீ த காட். ஓகே. பலர பார்த்தாச்சு, பல விஷயங்கள் கத்துக்கிட்டாச்சு. அதாவது அந்த ஒரு சர்ச், ரிசர்ச், சர்ச், ரிசர்ச், சர்ச், ரிசர்ச். இதுதான் வாழ்க்கையே ஆயிடுச்சு. ஷேவ் பண்ணல, முடி வெட்டல, நகத்த கூட சரியா வெட்டல, சாப்பிடல, அப்படியே உட்கார்ந்துருக்காரு. வந்து என்னடா பண்றது? எங்க போனாலும் கடவுள் இல்லையே, கடவுளை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவரால வந்து கடவுள் இல்லைன்னு ஒத்துக்க முடியல. ஏன்னா when there is a creation there should be a creator, ரைட்? இப்ப நான் வந்து இந்த மேக் புக்ல பேசிட்டு இருக்கேன்னா, இந்த மேக் புக் பண்ணவங்க யாரு? ஆப்பிள் நிறுவனம், ரைட்? அது நமக்கு இல்லைன்னா இந்த எப்படி வரும் இந்த மேக் புக்? சும்மா அப்படியே டப்புன்னு தானே வந்துடுமா? நாங்க அப்படியே டாய்லெட் போயிட்டு வரதுக்குள்ள இங்க மேக் புக் இருக்குல்ல, வரதுக்குள்ள அது தானா வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? ஸோ யாரோ பண்ணியிருக்கிறாங்க, அதான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதானே பாயிண்ட். அப்போ தேர் ஷுட் பி எ சோர்ஸ். அதுவும் இவரால் ஒத்துக்க முடியல. சரி என்ன பண்றாரு, ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல இவரை அறியாம கண்ணை க்ளோஸ் பண்ணிடுறாரு. கண்ணை க்ளோஸ் பண்ணி இவரையே அறியாம இவர் வந்து ஒரு தியான நிலைக்கு போயிடுறாரு. அது அவருக்கு தெரியாது. போயிடுறாரு. போயிட்டு அப்படியே இருக்கும்போது அது எவ்வளோ நாள் ஆகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு தியான நிலைக்கு போயிடுறாரு. போன உடனே ஒரு டிவைன் வாய்ஸ் கேட்குது. ஒரு தெய்வீக குரல் கேட்குது அவருக்கு. அந்த தெய்வீக குரல் எப்படி இருக்குதுன்னா, அவ்வளோ நல்லா இருக்கு அந்த குரல். அது கேட்குது. ஓகே. கேட்ட உடனே அப்படியே கண்ணை ஓபன் பண்ணா, அப்படியே ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வெள்ளை நிறம். நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ராஜா ரவிவர்மா வரைந்த ஓவியங்கள்ல அந்த எல்லா கடவுள்களுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வீக வெள்ளை நிறம் இருக்கும். உங்களால பார்க்க முடியும். அந்த ஒரு வெள்ளை நிறம். அது ஒரு லைட்டு மாரி தெரியுது. அந்த குரல் சொல்லுது, "நீ வா நான் கடவுள காட்டுறேன்" அப்படின்னு சொல்லுச்சு. அப்பாடா! அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது? ஒரு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம்னா, குத்தி குத்தின்னு குதிக்கிறாரு. அப்படியே அந்த அந்த வெள்ளை நிறம் வந்து அந்த இது வந்து அந்த ஸ்பிரிட் அது அவர் அப்படியே கூட்டு போகுது. இவரும் ஓடுறாரு. அது அப்படியே போகுது. இவரும் ஓடுறாரு, 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 ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அதுவும் போகுது. ஓடுறாரு, ஓடுறாரு, ஓடுறாரு. அது வந்து அப்படியே ஒரு மலை மேல ஏறி போகுது. பெரிய மலை. அந்த மலை மேல ஏறி போகுது அது அப்படியே. அப்படியே மலை மேல ஏறி போய், போய், போய் போகுது. அந்த மலை மேல அந்த மலை உச்சிக்கு அந்த அந்த ஒரு தெய்வீக வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் அப்படியே போகுது. அது தெய்வீக வெள்ளை நிறம் அது. ஓகேவா? கூட்டு போகுது. அப்படியே போன உடனே இவரும் போறாரு. போன உடனே அந்த தெய்வீக வெள்ளை நிறம் வந்து அந்த ஒரு தெய்வீக குரல்ல சொல்லுது. இதோ பாரு அந்த குட்டியா ஒரு 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 குட்டி ஒரு குடிசை ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போனா நீ கடவுள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. தெய்வீக குரல். இவருக்கு வந்து எப்படிப்பட்ட சந்தோஷம்னா, நீங்க யோசனை பண்ணி பாருங்க. எத்தன வருஷம்? ஒரு டிகேட், மோர் தேன் எ டிகேட். 10 வருஷத்துக்கு மேல அந்த ஒரு தேடல். செம்ம சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷம் இருக்குன்னு உங்களாலயே ஃபீல் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் கவனிச்ச உங்களுக்கே அது ஃபீல் ஆகுதுன்னா, அப்ப அவருக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்கும்? ரைட்? அப்படி பண்ணிட்டு அந்த குடிசைக்குள்ள போறதுக்கு அந்த வாசப்படி கிட்ட போயிட்டு கால் எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு போறாரு. கால் எடுத்து உள்ள வைக்கணும். டக்குன்னு திரும்பி ரிட்டர்ன் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ஹலோ? டக்குன்னு திரும்பி ரிட்டர்ன் ஓட ஆரம்பிச்சிடுறாரு. ரிட்டர்ன் போறாரு. ரிட்டர்ன், ரிட்டர்ன், ரிட்டர்ன் ஓடி போறாரு. அந்த தெய்வீக குரல் வந்து கேட்குது, "ஏன் நீ ஓடி போறன்னா?" "வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். நான் கடவுள பார்க்க மாட்டேன்." அட பாவி! இதுக்கு தான் இவ்வளவு நாள் சுத்துன நீ? நான் காட்டுறேன்ல. சீ த காட் அப்படின்னு. "இல்ல, இல்ல நான் பார்க்க மாட்டேன்." அந்த தெய்வீக குரல் கேட்குது, "ஏன்?" அப்படின்னு கேட்டா, "இல்ல நான் கடவுள பார்த்துட்டேன்னா, இதுக்கு மேல நான் தேட மாட்டேன். என்னுடைய தேடல் என்ன ஆயிடும்? ஸ்டாப் ஆயிடும். அப்போ என்னுடைய தேடல் ஸ்டாப் ஆச்சுன்னா,
என்னுடைய லேர்னிங் நின்றுடும். ஓகே. நான் வந்து 10 வருஷமா எத்தனை பேரை பார்த்தேன், எத்தனை பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன், எத்தனை பேர்கிட்ட டிபேட் பண்ணேன், என்னென்னலாம் பண்ணேன் நானு. அதனால எனக்கு எவ்வளவு கற்றல் நடந்திருக்குது. இந்த கற்றல் இறைவனை பார்த்தா அது நின்னுடும். ஓகே. எனக்கு இறைவனை பார்த்தா அந்த கற்றல் நின்னுடும். எனக்கு கற்றல்ல தான் கிக் இருக்குது. ஓகே. ஐ ஹேவ் தட் கிக் இன் லேர்னிங் ஒன்லி. கடவுள பார்த்தா அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஐ லவ் சர்ச் மோர் தேன் த காட். கடவுளை விட அந்த தேடல் அப்படின்றது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்படியே கடவுளை நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. கதை முடியுது. என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் ஸ்டோரி. என்னன்னா அந்த தேடல் அப்படின்றது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல், ரொம்ப பவர்ஃபுல். அது கொடுக்குற கிக்கு லைஃப்ல உங்களுக்கு வருதுன்னா கொடுக்குறது